Hello everyone, I'm Raj. Welcome to our channel. நீங்கள் NEET 2024க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய இந்த 1 இயருக்கான ஸ்டடி பிளானரை ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா 1 இயருக்குள்ளேயே வந்து நீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி நம்மளால் வந்து ஸ்கோர் பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. தாராளமாக வந்து பண்ண முடியும். ஒரு பர்ஃபெக்டான ஸ்டடி பிளானர் வந்து உங்களுக்கு தேவை. ஸோ அந்த ஸ்டடி பிளானரை தான் நம்ம கொடுக்க போகிறோம். அதனால் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கனாலே வந்து போதுமானது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இந்த வாரம் நீங்கள் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும், உங்களுக்கான டெஸ்ட் என்ன, எல்லா விஷயத்தையும் நான் அந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து சொல்ல போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, முதல்ல வந்து இது வீக் 3க்கான ஸ்டடி சேலஞ்ச். இந்த வீக் 3க்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சாப்டர் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். அப்போ வீக் 3ல் மொத்தம் 3 சாப்டர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். ஃபிசிக்ஸில் வந்து கரண்ட் எலக்ட்ரிசிட்டி அப்படின்ற இந்த சாப்டரை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. கெமிஸ்ட்ரிக்கு வந்து எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி அப்படின்ற இந்த சாப்டரை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸில் இந்த ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரிக்கு வந்து டெஸ்ட் சீரிஸ் வந்து கேட்டிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து 3 டெஸ்ட் பேப்பர் வந்து இந்த வாரம் வந்து நான் சென்ட் பண்ணிவிடுவேன். அதை நீங்கள் வந்து இந்த சாப்டரை முடிச்சுட்டு எப்போ வேணாலும் நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து பயாலஜிக்கு வருவோம். பயாலஜி பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் அப்படின்ற சாப்டரை தான் இந்த வாரம் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவேன். ப்ளஸ் வந்து லெக்சர்ஸ் எல்லாமே நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான ஷெடியூல் என்ன அப்படின்றத நம்ம இப்போ டீட்டெயிலாக வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து பயாலஜிக்கு வந்து வீக் 3 அண்ட் நம்ம ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் அப்படின்ற சாப்டரை தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் டே 1லேருந்து டே 7 வரைக்கும், அதாவது ஜூன் 15லேருந்து ஜூன் 21 வரைக்கும் என்னென்னலாம் பண்ண போகிறோம் அப்படின்றத டீட்டெயிலாக நான் வந்து கொடுத்துருக்கேன். இதை தான் நம்ம அடுத்த 1 வீக் வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ 15ஆம் தேதி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்றைக்கி ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் அப்படின்ற இந்த லெக்சரை வந்து நீங்கள் ஃபஸ்ட் லெக்சர் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் ஜஸ்ட் வந்து வாட்ச் நவ் அப்படின்னு இருக்கா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே போதும். அந்த வீடியோ உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். அந்த வீடியோ வந்து நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அந்த லெக்சருக்கு உண்டான ஒர்க் ஷீட்ஸை வந்து நான் கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? அந்த ஒர்க் ஷீட்ஸை வந்து நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஒர்க் ஷீட்டுக்கான டவுன்லோட் லிங்க் இந்த இடத்துல டவுன்லோட் பிடிஎஃப்னு கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்து டே 2 வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நாளைக்கு 16 ஜூன் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா லெக்சர் 2 வந்து கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் அதுக்கான ஒர்க் ஷீட் வந்து கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் 17 ஜூன் வந்து லெக்சர் 3 வந்து நீங்கள் பார்ப்பீங்க. ஒர்க் ஷீட் வந்து கொடுத்துருக்கேன். அதே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டே 4 அண்ட் டே 5 வரைக்கும் வந்து லெக்சர்ஸை தான் நீங்கள் வந்து அட்டன் பண்ணுறீங்க. மொத்தம் 5 லெக்சர்ஸ் வந்து இருக்குது. 5 லெக்சர்ஸை வந்து நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க. அதுக்கான ஒர்க் ஷீட்ஸ் எல்லாத்தையும் வந்து மிஸ் பண்ணாமல் வந்து சால்வ் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதுக்கப்புறம் டே 6 வந்து ரிவைஸ் பண்ணுறீங்க. அந்த சாப்டருக்கு உண்டான ரிவிஷன் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஒரு சிலர் வந்து என்சிஆர்டி புக்ஸ் வச்சுருப்பீங்க. அப்படி இல்லாதவங்க என்சிஆர்டிக்கான பிடிஎஃபையும் கொடுத்துருக்கேன். ரிவிஷன் பிடிஎஃபையும் நான் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணி 1 டே வந்து ரிவிஷனுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறீங்க. இப்போ ரிவிஷன் பண்ண முடிச்சதுக்கப்புறம் டே 7க்கு வந்து சாப்டர் டெஸ்ட் வந்து இருக்கும். இந்த சாப்டர் டெஸ்ட் அப்படின்றது வந்து எக்ஸாக்டாக நீட்டில் எப்படி வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்களோ அந்த அனலிட்டிக்கல் மெத்தடில் தான் நான் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன். அண்ட் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து தெரியும், மேலே இருக்கக்கூடிய டிபிபியை விட அண்ட் இந்த இடத்துல சாப்டர் டெஸ்ட் அப்படின்றது கொஞ்சம் டஃப்பாகவே வந்து இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் நீட்டில் எப்படி கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸாக்டாக கேட்குறாங்களோ அதே மாடலில் தான் நான் அந்த இடத்துல கேட்பேன். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த சாப்டர் டெஸ்ட்டை வந்து நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லா கொஸ்டின்ஸுமே வந்து நீங்கள் படித்து பார்த்து புரிஞ்சு அதுக்கப்புறம் வந்து அட்டன் பண்ணுங்கள். ஓகேங்களா? இது எல்லாமே வந்து கொஞ்சம் அனலிட்டிக்கலாக தான் வந்து இருக்கும். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக இருக்க மாதிரிலாம் இருக்காது. யோசித்து அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அண்ட் இதுக்கான அந்த சாப்டர் டெஸ்ட்டை வந்து கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் பண்ணி அட்டன் பண்ணுறீங்க. அதுக்கான ஆன்சர் கீஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நீங்கள் அதை வேலிடேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுதான் நம்ம அடுத்த 1 வீக் வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஷெடியூல். சரிங்களா? தமிழ் மீடியமுக்கும் அதே தான். தமிழ் மீடியமுக்கு எந்த ஒரு பெரிய டிஃப்ரென்ஸும் வந்து கிடையாது. மனித இனப்பெருக்கம் அப்படின்ற அந்த பாடத்தை தான் பார்க்க போகிறோம். அண்ட் டே 1 அதாவது 15 ஜூன் அன்னைக்கிலேருந்து 21 ஜூன் வரைக்கும் வந்து இதை தான் ஃபாலோ பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 5 டேஸ் வந்து லெக்சர்ஸ் இருக்கும். லெக்சர்ஸ்க்கு உண்டான டிபிபி எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருப்பேன். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ரிவிஷனுக்கு ஒரு நாள் உங்களுக்கு வந்து பாடத்தேர்வு. சரிங்களா? அது வந்து நீங்கள் கரெக்டாக 21ஆம் தேதி வந்து அட்டன் பண்ணணும். எக்ஸாக்டாக இங்கிலீஷ் மீடியம் என்ன அட்டன் பண்ணுறாங்களோ அதை தான் தமிழ் மீடியமும் வந்து அட்டன் பண்ணுவாங்க. ஸோ பட் எல்லாமே தமிழில் இருக்கும். அதான் தமிழ் மீடியம் அப்படின்றதால. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் வந்து நெக்ஸ்ட்டு 1 வீக் வந்து நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ அதனால் எல்லாமே வந்து ரெகுலராக வந்து யூஸ் பண்ணுங்கள். அண்ட் ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா உடனே என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையும் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் புதுசாக யாராவது வந்து நம்மளுடைய கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ண உடனே பர்ச்சேஸ் பண்ண சொல்லி கேட்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப்க்கு வரும். நீங்கள் அந்த இடத்துல வந்து மெசேஜ் பண்ணலாம். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம வீக் 3 வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றத நான் அடுத்த வீடியோஸில் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.